கடகம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் சூரிய பகவான், விரயஸ்தானத்தில் புதன், விரயஸ்தானத்தில் குரு பகவான், இந்த 3 கிரகங்களும் சேர்ந்து விரயஸ்தானத்தில் இருக்குது. அப்படிங்கிறதுனால எந்ததொரு காரியமும் பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு காரியம் கூட நம்ம கடுமையாக போராட வேண்டியது இருக்கும். மற்றவங்களுக்கு லேசாக நமக்கு நடக்குது, நமக்கு மட்டும் சாமானியமாக ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுரா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தடை பண்ணுறதுக்கு அப்படின்னு இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு சலிப்பு வந்துடும். அட என்னங்க போங்க, கடக ராசியில் பிறந்தது ஒரு கஷ்டமா, கடகம் ராசிக்கு நல்லதே நடக்காதா, இவ்வளவு நாள் தான் அஷ்டம சனி அப்படின்னாங்க, இப்போ அஷ்டம சனி அப்படிங்கிறது விலகி போச்சு, சனி 9ஆம் வீட்டில் இருக்கார், இப்பயும் பிரச்சனை வருது அப்படின்னா என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் பிணி பீடை அப்படிங்கிறது தலை தூக்கும். தேவையில்லாத திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒத்த தலைவலி வரும், திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா மயக்கம் வரும், கை கால்லாம் அலர்ஜி மாதிரி வரும், என்னடா பூச்சிக்கடி மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறவங்களாம் கேட்பான். இந்த மாதிரியான பிரச்சனைலாம் கொடுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே இருக்கக்கூடிய பண பிரச்சனை, மன உளைச்சலில் இது வேறையா ஜோசியரே, நீங்கள் வேறு பயமுறுத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேணாம். இந்த மாதம் அடுத்தடுத்த மாதம் எல்லாமே நல்லபடியாக மாறும். குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆனி மாதம் 8ஆம் தேதி கடகம் ராசியான உங்கள் ராசிக்கு புதன் வந்துடுறாரு. அதாவது உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் யார் அப்படின்னா விரையாதிபதி, சகாய ஸ்தானாதிபதி. அவர் ஜென்மத்துக்கு வரும்போது நல்லதொரு விரயங்கள் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கொடுப்பார். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. நிறைய சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடக்கும். ரொம்ப நாளாக திட்டமிட்ட நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க. என்னத்தை சம்பாதிச்சு 10 ரூபா மிச்சம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜாலியாக இருப்போம் போ அப்படின்ட்டு ஒரு மனநிலைமை அப்படிங்கிறது மாறும். கை காசை சேமித்து வைக்கிறவங்க, கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு ஆட்கள் கடகம் ராசிக்காரர்கள். அதே மாதிரி காசு 10 ரூபா செலவே பண்ண மாட்டாங்க. கூடுமான வரைக்கும் இவங்க சிக்கனவாதிகளாக தான் இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு மனநிலைமை எப்படி மாறும் அப்படின்னா, இருக்கும்போது அனுபவிக்காமல் எண்ணத்தை சேர்த்து வச்சு தலையிலேயே தூக்கிட்டு போகிறோம், சரி விட்டு ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள்லாம் ஓடி ஓடி வாங்குவீங்க. ஏசி வாங்குகிறேன், ஃப்ரிட்ஜு வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பொருள் அப்படிங்கிறத இந்த ஒரு காலகட்டத்தில் வீட்டுக்கு வாங்கி போடுவீங்க. நிறைய ஆடம்பர பொருட்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி துணிமணிலாம் பார்த்தீங்க அப்படின்னா டிப்டாப்பாக இருக்கும். என்னடா ஒரு வித்தியாசமாக இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் புது ட்ரெஸ்ஸு தான், சென்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தோற்றம் அப்படிங்கிறதே மாறும். அதே மாதிரி வீடு கட்டுறது, கட்டின வீட்டை புதுப்பிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கவனம் செலுத்துவீங்க. அதே மாதிரி வீட்டில் பிள்ளைகளுக்கு ஏதோ கல்யாண வயசில் ஒரு ஆடம்பர பொருட்கள் வாங்கி கொடுப்பீங்க. வீட்டுக்கு தேவையான சீர்வரிசை பொருட்கள்லாம் வாங்கி கொடுப்பீங்க. செலவு பண்ணக்கூடிய ஒரு மாதம், ஜாலியாக செலவு பண்ணுவோம், சம்பாதிச்ச காசை செலவு பண்ணுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலகலப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கடகம் ராசிக்காரர்களுக்கு ஆனி மாதம்
அப்படிங்கிறது இருக்கும். நமக்கே தெரியாது, என்னடா இது திடீர்னு வந்துட்டு இப்படி செலவு பண்ணுறானே அப்படிங்கிற 4 பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு அது ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆளாக மாறுவீங்க. அதே மாதிரி மாமா மச்சான் வழியில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும். மாமன் மச்சனை, பொண்ணு கொடுத்த இடம், பொண்ணு எடுத்த இடம், தாய் மாமா வகையில் இந்த மாதிரி ஏகப்பட்ட விருந்து விசேஷங்கள் அப்படிங்கிறது இருக்கும். எல்லாத்துக்கும் போயிட்டு முன்னாடி நின்று 10 ரூபா செலவு பண்ணி செஞ்சுட்டு அவர்களோட நேரத்தை நல்லபடியாக செலவு பண்ணுவீங்க. ஒரு கலகலப்பாக இருக்கும். சொந்த பந்தத்தோடு ஜாலியாக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி மாத தொடக்கத்தில் மேசம் ராசியில் சுக்கிர பகவான் இருக்கார். 15 தேதி வரைக்கும் ஒரு மேசம் ராசியில் தான் சுக்கிரன் இருப்பார். ராசிக்கு ஒரு 10ஆம் வீட்டில் இருப்பார். அப்போது உங்களுடைய பொறுத்த வரைக்கும் லாபாதிபதி 10வது வீட்டில் இருப்பார் அப்படிங்கிறது தொழில் நல்ல விருத்தி அடையும். தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு தேக்கம் இல்லாமல் நமக்கு, அதாவது இப்போ எப்போதுமே 10 ரூபா காசு இருக்குடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறத கொடுக்கும். சொந்த தொழில் அப்படிங்கிற செய்யக்கூடியவர்களுக்கு வியாபாரம் வழக்கமாக ஒரு 1000 ரூபா டெய்லியும் கிடைக்கிது அப்படின்னா ஒரு 1200 1300 லாபம் கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு அளவுக்கு நல்லதொரு வருமானம் அப்படிங்கிறது இருக்கும். சில பேர் தொழிலை விரிவாக்கம் செய்யலாமா அப்படி சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு கடை வச்சுருக்கேன், நல்லா போய்கிட்டு இருக்குது வியாபாரம், ஏன் இன்னொரு கடையை வியாபாரம் ஒரு மெயின் பஜாரில் கொண்டு போய் போடக்கூடாது, இல்லை பக்கத்தூரில் கொண்டு போய் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தொழிலை ஏதாவது பண்ணி பெருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அதே மாதிரி வேலையாட்கள் சேர்ப்பீங்க. புதுசாக முதலீடு போடுவீங்க. இன்னும் 2 பேரை வேலைக்கு போட்டாலும் சரி பார்த்துரும், சரி தொழில் நல்லா தான் போயிட்டுருக்கு, இதை வச்சு கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வருவீங்க. அதுக்கும் இப்போ நேரம் அப்படிங்கிறது நல்லாவே இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. சில பேர் கூட தொழில் தொடங்கலாமான்னு யோசிப்பீங்க. இந்த ஒரு கதையை நம்ம பார்ப்போம். இன்னொரு கடையை நம்ம பார்க்க முடியாது. கூட்டாளியாக ஒருத்தனை சேர்த்துட்டு வச்சோம் அப்படின்னா அவனை பார்த்துட்டு அவனுக்கு தொழில் தொடியும் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனை அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு காலகட்டத்தில் வரும். அதையும் நீங்கள் செஞ்சு பார்த்தலாம். இந்நேரம் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறதுனால சரி கவலைப்பட வேண்டியதில்லை. சனி ரொம்ப நல்ல இடமான 9ஆம் இடத்துல தான் இருக்கார். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. விரய ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். அதே மாதிரி முதலீடுகள் மூலமாக நம்ம விரயம் அப்படிங்கிறத பண்ணலாம். அது நல்லதொரு பலன் அப்படிங்கிறதையும் கொடுக்கும். அதே மாதிரி 15ஆம் தேதிக்கு மேலே சுக்கிர பகவான் ரிஷபம் ராசிக்கு ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு. உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி லாபஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு. அப்படிங்கிற ஒரு நேரத்தில் நிறைய பயணங்கள் அப்படிங்கிறது கொடுக்கும். தொழில் ரீதியான பயணம், அலுவல் ரீதியான பயணங்கள் இருக்கும். அது எல்லாமே வெற்றியில் முடியும். அலுவலகத்தில் எங்கேயாவது வெளியூர் போயிட்டு ஒரு வேலையை முடிச்சு கொடுத்துட்டு வர சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளை வெட்டி ஆளையே விட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம, இல்லை நம்ம மேலே நம்பிக்கை வச்சு தான் நம்மக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு ஒரு நேர்மறை ஆற்றலோட அந்த வேலை அப்படிங்கிறத செய்யுங்க. ஒரு பெரியதொரு வெற்றி, பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு சேரும். அதே மாதிரி அலுவலகத்தில் நல்லதொரு பேர் எடுத்துடலாம். பரவாயில்ல, இவனை நம்பி அனுபவித்தோம், நல்லபடியாக முடிச்சுட்டு வந்துட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு திடீர் சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு, இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத கூட பரிபூரணமாக இருக்குது. வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி எதிர்காலத்தை பற்றின பயம் அப்படிங்கிறது அகன்றும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அஷ்டம சனி இருந்துச்சு. இப்போது சனி 9ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் அந்த அஷ்டம சனி கொடுத்த அடியில் இருந்து கடகம் ராசிக்காரர்கள் மீண்டு வரல அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டீங்க. நம்ம என்னடா பண்ண போகிறோம், ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் என்ன பண்ண போகிறோம், பிள்ளை இருக்குது, கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், வீடு கட்டணும், அது பண்ணணும், இது பண்ணணும், கடன் கட்டணும், அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் நிம்மதி இல்லாத ஒரு தூக்கம் அப்படிங்கிறதோடையே இருந்திருப்பீங்க. இதுக்கு மேலே அதெல்லாம் இருக்காது. எதிர்காலத்தை பற்றின பயம் அப்படிங்கிறது போயிடும். அப்போது வாழ்க்கையில் நமக்கு தன்னம்பிக்கை கிடைச்சா மட்டும்தான் எதிர்காலத்தை பற்றின பயம் நீங்கும். அந்த அளவுக்கு தொழில் ரீதியாகவும் சரி, வேலை ரீதியாகவும் சரி நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுத்து வாழ்க்கையை நான் பார்த்துப்பேன், இதுக்கு மேலே தப்பிச்சுப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறத கொடுக்கும். இருந்தாலும் சனியே செவ்வாய் பார்க்குறாரு, அஷ்டம ராகுவை செவ்வாய் பகவான் பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வண்டி வாகனத்தில் போகும்போது வித்த காட்டுற வேலை அதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. அந்த ஒரு விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். பெண்கள் இந்த வழுக்கலான இடம், அதாவது இந்த பாத்ரூமுக்கு திரும்ப துணிமணி துவைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் வழுக்கலாக இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் இது பார்த்து இப்போ நிதானமாக தான் இது பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல்
ஒரு கத்தியில் காய்கறி வெட்டுறோம் அப்படின்னா பத்திரமா கவனமாக வெட்டணும். இந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். மற்றபடி பெரியதொரு பாதிப்புகள் எதுவுமே இருக்காது. செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் அப்படிங்கிறது ஏற்றுங்க. வீடற்ற ஏழை பாலைகளுக்கு உங்களால் முடிஞ்சது உதவிகள் அப்படிங்கிறது செய்யுங்க. இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது நல்ல மாதமாக இருக்கும். கடகம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே அமையும். மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும். மேலும் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கடகம் ராசியை பற்றி போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.